வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் செவின். நாம ரயில்வே குரூப் டி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டே 2 டிசம்பர் 2025 நடந்த குரூப் டி எக்ஸாமோட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் நிறைய பேர் ஒரு 2-3 கமெண்ட் பார்த்தேன், கொஸ்டின்ஸை கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, நான் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் இந்த லாஸ்ட் வீடியோவில் அதோட இப்போ ஒரு கொஸ்டின்னா அதோட ஆன்சர், அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனோட எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் அதே கொஸ்டினில் எப்படிலாம் வேறு மாதிரி அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நடத்தியிருந்தேன். அதனால தான் டைம் அதிகமாக எடுத்துருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்துன்னா இன்றைக்கி கொஸ்டின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கொஸ்டினோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ண பார்க்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், egg travels from ovary to uterus through அண்டகமிலிருந்து கருப்பைக்கு அண்டம் செல்லும் பாதை எது? அண்டகத்திலிருந்து கருப்பைக்கு அந்த அண்டம் செல்லும் பாதை எதுன்னு கேட்டிருக்காங்க. எக் வந்து ஓவரியிலிருந்து யூட்ரஸுக்கு கருப்பைக்கு எப்படி எந்த பாதை வழியாக செல்லும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? கருப்பைக்கு செல்லக்கூடிய அந்த பாதை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கீழே நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், உங்களுக்கு இந்த கொஸ்டின் மறக்காது. ஒரு டைம் அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ செர்விக்ஸ், கருப்பை வாய். ஆப்ஷன் பி யுரேத்ரா, சிறுநீர் புறவழி குழாய். ஆப்ஷன் சி ஃபலோபியன் டியூப், தமிழ்லையும் ஃபலோபியன் குழாய் அப்படின்னு தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சயின்ஸில் எல்லா டாப்பிக்கும் எல்லா இதையுமே கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷில் ஃபலோபியன் டியூபுக்கு வந்து தமிழில் கருக்குழாய் கருக்குழல் அப்படின்னு பேர். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷனில் ஃபலோபியன் குழாய் அப்படின்னே இருக்குது, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து இங்கிலீஷ் வார்த்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் தமிழ் மீடியம் படிக்கிறவங்க. ஆப்ஷன் டி வெஜைனா, இல்லைனா வந்து யோனி, தமிழில் யோனி. கீழே நீங்கள் வந்து இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஃபலோபியன் டியூப், இல்லைனா ஃபலோபியன் குழாய் அப்படிங்கக்கூடியதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர், ஃபலோபியன் குழாய் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். தமிழில் வந்து கருக்குழல் இல்லைனா ஃபலோபியன் குழாய். ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேவா? இதுதான் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட டயக்ராம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடது. இதில் இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து ஃபலோபியன் குழாய் இல்லைனா வந்து ஃபலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் ஃபலோபியன் டியூப் இல்லைனா வந்து கருக்குழாய் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஓவரி. ஓகேவா? ஓவரி, அண்டகம். ஓகேவா? இங்க இருந்து அண்டம் இல்லைனா வந்து முட்டை வந்து இந்த வழியா வரும். ஓகேவா? அண்டம் வந்து இந்த வழியா வரும், எக் வந்து இந்த வழியா வரும். ஸ்பெம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த வெஜேனா வழியா இந்த வழியா என்ட்ராகி ஸ்பெம் வந்து இங்க போய் இந்த ஃபெலோபியன் இந்த பார்ட்டில் வந்து மீட் ஆகும். ஓகேவா? இங்க மீட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த கருவுற்ற எக் வந்து இந்த டியூப் வழியா இந்த பகுதிக்கு வரும். இந்த பகுதிக்கு பேர் தான் என்னன்னா யூட்ரஸ் இல்லைனா வந்து கருப்பை அப்படின்னு பேர். ஓகேவா? அப்போது நமக்கு ஆப்ஷனில் வந்து ஃபெலோபியன் குழாய்ங்கக்கூடியது இந்த பகுதி, அதுக்கப்புறம் யூட்ரஸ்னு ஒன்று கொடுத்துற ஒரு வார்த்தை பார்த்தோம், இந்த ஏரியா கருப்பை. அதே மாதிரி செர்விக்ஸ், கருவாய் அப்படின்னு பார்த்துருந்தோம். செர்விக்ஸ் அது என்னது அப்படின்னா செர்விக்ஸ், கருப்பை வாய்ங்கக்கூடியது இந்த கருப்பை இந்த இடத்துக்கு போகக்கூடிய இந்த இடத்துக்கு ரீச் ஆகக்கூடிய இடத்து தான் வந்து கருப்பை வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கருப்பை வாய், இதை தான் வந்து கருப்பை வாய் இல்லைனா வந்து செர்விக்ஸ். இதுதான் வந்து வெஜைனா இல்லைனா வந்து யோனி, தமிழில் வந்து யோனி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இன்னொரு வார்த்தை யுரேத்ரா அப்படின்னு பார்த்தோம், சிறுநீர் புறவழி குழாய். தமிழில் வந்து சிறுநீர் புறவழி குழாய், இங்கிலீஷில் வந்து யுரேத்ரா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட் கிடையாது, மெயில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த இடத்த தான் நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து யுரேத்ரா இல்லைனா வந்து சிறுநீரக புறவழி குழாய் அப்படின்னு சொல்லுவோம். யூட்ரஸ் வேற, யுரேத்ரா வேற. நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கிறவங்க சிறுநீர் புறவழி குழாயின்னு மட்டும் படிக்காம யுரேத்ரா அப்படிங்கக்கூடியதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த வழியாக தான் ஸ்பெம்மும் சரி யூரினும் சரி இந்த வழியாக தான் வெளியே வரும் மெயிலில். ஓகேவா? அப்போது இதோட ஆன்சர் என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா
ஃபெலோபியன் டியூப் இல்லைனா வந்து ஃபலோபியன் குழாய், தமிழில் வந்து இல்லை இன்னொரு இது இருக்குது கருக்குழல் அப்படிங்கக்கூடியதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஹேண்ட் தம் ரூல் கிவ்ஸ். ரைட் ஹேண்ட் தம் ரூல் கிவ்ஸ். வலக்கை பெருவிரல் விதி எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலக்கை பெருவிரல் விதி எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் தம் ரூல் கிவ்ஸ் டேஷ். ஓகேவா? இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் போட்டு கொஸ்டின் 13 அப்படின்னு போட்டு அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ, நாட் ஃபார் லூப்ஸ். ஓகேவா? லூப்ஸ்க்கு இதுக்கு வந்து தமிழில் என்ன அப்படிங்கக்கூடியது எனக்கு கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியலை. சேட்ஜிபிட்டிலலாம் போட்டு பார்த்தேன், ஆனால் தப்பாக வந்துச்சு. லூப்ஸ்ன்னு நினைக்கிறது நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக க்ளோஸ்டு சர்க்கியூட்டை தான் லூப்ஸ்டு அப்படின்னு லூப்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலைன்னா. நெக்ஸ்ட்டு, நாட் ஃபார் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். நேரான கடத்திகளுக்கு இது பொருந்தாது, வலக்கை விதி பொருந்தாது அப்படிங்கக்கூடியது. ஆப்ஷன் சி வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலத்தின் திசை. இந்த வலக்கை விதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா காந்தப்புலத்தின் திசை அப்படிங்கக்கூடியது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர், கடத்தியில் ஏற்படும் விசை அப்படிங்கக்கூடியது ஆப்ஷன் டி. ஓகேவா? அப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கக்கூடியதான் கரெக்டான ஆன்சர். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கக்கூடியது இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் தானே. இப்போது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னா ஒன்றுமே இல்லை. இந்த ரைட் ஹேண்டில் நான் இப்படி ஒரு கடத்தியை பிடிக்கிறேன். இந்த பென்னு தான் அந்த கடத்தின்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து இப்படி பிடிக்கிறேன். இந்த கடத்திக்கு சேர்த்து இந்த கடத்தி இல்லைனா வந்து இந்த கண்டக்டர், இந்த பென். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டர் தான் இந்த பென்னுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து இப்படி பிடிக்கிறேன். அந்த கண்டக்டரோட சேர்த்து நான் இந்த தம்பை இப்படி வைக்கிறேன். அப்போது இதில் இந்த தம்பு எதை குறிக்குது அப்படின்னா இந்த கண்டக்டர் கடத்தியை குறிக்குது, கரண்ட் போகக்கூடிய இந்த கடத்தியை குறிக்குது. இந்த க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த விரல்கள் எதை குறிக்குதுன்னா இந்த கடத்தி எப்போ ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிசிட்டி போகுதோ அப்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மின் புலம் வந்து உருவாகும். அப்போது இந்த கடத்தியை சுற்றி உருவாகக்கூடிய அந்த மின் புலத்தை குறிக்கக்கூடியதான் இந்த மடங்கின விரல்கள் அப்படிங்கக்கூடியதான் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கும்போது காந்த புலத்தின் ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? வலக்கை விதி அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வலக்கை விதி, வலக்கை தம்ப் ரூல், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இதுக்கு தமிழில் என்னது, வலக்கை பெருவிரல் விதி. ஓகேவா? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இப்படி சொன்ன உடனே நம்ம ரைட் ஹேண்டுன்னு சொன்னோடனே நம்ம வந்து ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலுக்கு போயிடுவோம். ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு போயிடுவோம். ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் எதை சொல்லுது அப்படின்னா இப்படி நம்ம வைக்கும்போது, இந்த மாதிரி வைக்கும்போது ரைட் ஹேண்ட் ரூல் வந்து ரைட் ஹேண்ட் அப்படின்னாலே ஜென்ரேட்டரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட் ஹேண்ட் ரூல் படி தான், ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் படி தான் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், ஒரு அந்த இது ரொட்டேட் ஆகும்போது நம்ம பெட்ரோலோ இல்லைனா வந்து மண்ணெண்ணையோ ஊற்றி அந்த ஒரு கண்டக்டரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டரில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. மோட்டாரில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து ஒரு இதை நம்ம வந்து சுற்றுறோம். இந்த ஃபேன்லாம் வந்து நம்ம கரண்டை கொடுத்து அதை சுற்ற வைக்கிறோம். அப்போது இதில் ரைட் ஹேண்ட் ரூல் எதை குறிக்குது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறத குறிக்குது, இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகேவா? தூண்டப்பட்ட மின்சாரத்தை குறிக்குது. இதில் இப்படி வச்சுக்கோங்க. இதில் இந்த விரல், நடுவிரல், மிடில் ஃபிங்கர் எதை குறிக்குதுன்னா நமக்கு வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை குறிக்குது. ஓகேவா? இந்த இது எதை குறிக்குதுன்னா அந்த மோட்டாரில் இருக்கக்கூடிய அந்த கண்டக்டரை குறிக்குது. ஓகேவா? இது எதை குறிக்குதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து குறிக்குது. ஓகேவா? அதே மாதிரி கண்டக்டர் இல்லைன்னா அந்த ஃபோர்ஸை குறிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கண்டக்டரை இப்படி சுற்றும் போது இதுதான் காந்தபுலம். இந்த காந்தபுலத்துக்குள்ள நம்ம வந்து இந்த கண்டக்டரை சுற்றும் போது இந்த வழியாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் ரூல் எதை குறிக்குது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இல்லைனா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். அதுக்கு எடுத்துக்காட்டு ஜென்ரேட்டர். ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இப்படி வச்சுக்கோங்க. இதில் அதே தான், அந்த மோட்டாரில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கும் தெரியுமா, இப்போ இந்த ஃபேனில் அந்த சுத்தக்கூடிய பகுதி இது. ஓகேவா? இது குறிக்குது. உள்ளே இருக்கக்கூடிய காந்தத்தை இந்த விரல் குறிக்குது, ஆள்காட்டி விரல். மிடில் ஃபிங்கர், நடுவிரல் எதை குறிக்குது அப்படின்னா கரண்ட், நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட். அப்போ நம்ம இந்த பக்கம் கரண்ட் கொடுக்கும்போது இந்த கண்டக்டர் சுத்த ஆரம்பிக்கும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதை குறிக்குது அப்படின்னா மோட்டாராக குறிக்குது. இதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் ஹேண்ட் ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. ரைட் ஹேண்ட் ரூல் படி எது ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க, ஜென்ரேட்டர். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி எது ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க, மோட்டார். ஓகேவா? அப்போது
மோட்டாருங்கும்போது இதை வச்சு இந்த கோடு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜெனரேட் ரைட் ஹேண்ட் ரூல். ரைட் ஹேண்டில் ஆர் இருக்குது. ஃப்ளெமிங் இது வேணா ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். ரைட்டில் ஆர் இருக்குது. ஜெனரேட்டர் இதில் பார்த்தோன்னா இங்கே ஒரு ஆர் இருக்குது, இதில் ஒரு ஆர் இருக்குது. ஓகேவா? லெஃப்டில் ஆரே இல்லை. மோட்டார் எடுத்துக்கோங்க. மோட்டார். அப்போது இங்கே ஒரே ஒரு ஆர் தான் இருக்குது. அப்போது ஆர் அதிகமாக இருக்கக்கூடியதுக்கு ஆர் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் ரூல், ஆர் கம்மியாக இருக்கக்கூடியதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. மோட்டாருக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதை வந்து நான் கொஞ்சம் வேகமாக தான் சொல்லிட்டு போகிறேன். இதை கொஞ்சம் கிளியராக நம்மளோட கோர்ஸில் நான் கிளியராக நடத்தியிருக்கிறேன். ஓகேவா? ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த ஆப்பில் போய் அந்த நம்மளோட கோர்ஸ் சயின்ஸ் கோர்ஸஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, இப்போது நம்ம வந்து புது ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அதில் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது பழைய ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் 0 இஃப் ஒரு மாறாத விசையால் செய்யப்படும் வேலை எப்போது 0 ஆகும். ஓகேவா? ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் 0 இஃப் எப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸால் செய்யப்பட்ட வேலை வந்து 0வா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆப்ஷன் ஏ ஃபோர்ஸ் லார்ஜ், விசை அதிகமாக இருந்தால். ஆப்ஷன் பி ஆன்சர் பண்ணுங்க. நேற்று வந்து சரத் அப்படின்னு ஒரு பேர் நினைக்கிறேன், அவர் ஒருத்தர் தான் நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோர்ஸ் லார்ஜ், விசை அதிகமாக இருந்தால் வந்து நமக்கு 0 ஆகணும். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ஆக இருந்தால், இல்லை அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருந்தால், நம்ம வந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால், செங்குத்தாக இருந்தால் அப்படின்னு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி வந்து ஃபோர்ஸ் வேரியபிள், விசை வந்து வேரி ஆகிக்கிட்டே இருந்தால், மாறிக்கிட்டே இருந்தால் அப்படின்னு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்மால், டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருந்தால் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலாவை பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு இது என்னென்னு புரியும். நீங்கள் கீழே ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. இதோட ஃபோர்ஸ் அப்படின்னா ஒர்க் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு சைன் காஸ் தீட்டா. ஓகேவா? காஸ் தீட்டா. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இதில் நமக்கு வந்து ஃபோர்ஸ் 0வா இருந்தால் ஒர்க் டன் வந்து 0வா இருக்கும். அங்கே வந்து ஃபோர்ஸ் 0ன்னு கொடுக்கல, ஃபோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் அப்படி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ஃபோர்ஸ் 0வா இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ ஃபோர்ஸு இடப்பெயர்ச்சி, நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அது வந்து இடப்பெயர்ச்சி ஆகலை, 0வா இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒர்க்கு 0வா இருக்கும். இன்னொன்று வந்து காஸ் தீட்டா. இங்கே இதில் காஸ் எந்த தீட்டா வந்து நமக்கு 0 வரும், காஸ் 90 டிகிரி வந்து நமக்கு 0 வரும். அப்போ இங்கே 90 டிகிரி வந்தாலும் நமக்கு வந்து இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ ஒர்க் டன் வந்து 0வா இருக்கும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சு சொன்னேன். இன்னும் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். ஓகேவா? இப்போது நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த பொருளில் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது என்ன ஆகுது, அப்படியே மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆச்சு, ஒரு விசையை கொடுக்கும்போது ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயம் மூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அங்கே வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இப்படி மூவ் ஆகுது, அப்போ வேலை நடந்திருக்குது. இங்கே ஒரு பொருள் இருக்குது, மூவ் ஆகலைன்னா என்ன அர்த்தம், நம்ம இதில் எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போது நமக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்கல, ஃபோர்ஸ் 0 அப்படின்னா ஒர்க் டன் 0. இந்த பொருள் மூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நான் இதை வந்து இப்படி தள்ளுறேன், மூவ் ஆகலை அப்படின்னா இங்கே நான் வேலையே செய்யலைன்னு அர்த்தம். இன்னொன்று, ஓகே 90 டிகிரியில் எப்படி சார் அது வந்து 0 வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து ஒரு பொருள், இந்த புக்கை எடுத்துக்கோங்க, நான் தலையில் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி மூவ் ஆகுறேன். ஓகேவா? அப்போது நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறது எந்த டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷன், கீழே இருந்து மேல் நோக்கி நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன். மூவ் ஆகுறது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுறேன், இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுறேன். ஓகேவா? அப்போது ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேன், மூவ்மெண்ட் ஆகுறது இந்த டைரெக்ஷனில் ஆகுறேன். அப்போது இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறனால எந்த மூவ்மெண்ட்டாவது இருக்குதான்னு கேட்டால் இல்லை, பொருள் அப்படியே தான் இருக்குது. நான் ஃபோர்ஸ் கொடுக்குற டைரெக்ஷனில் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை, அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் நான் இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறேன். அப்போது
ஃபோர்ஸும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷனும் 90 டிகிரியில் இருந்தால் அங்கே வேலையே நடக்கலைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இதுதான் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதை பாருங்கள். எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதை பாருங்கள். ஒரே நிமிஷம். அப்போது ஃபோர்ஸ் லார்ஜ், ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு 0 ஆகுமா? இல்லை. அப்போது ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் ஏ நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, இடப்பெயர்ச்சி 0வாக இருந்தால் நமக்கு வந்து ஒர்க் டன் 0வாக இருக்கும். ஆப்ஷன் பி கரெக்டு. இன்னொன்று என்ன, பெர்பெண்டிகுலராக இருந்தால் நமக்கு வந்து இது வந்து 0வாக இருக்கும், ஒர்க் டன் 0வாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் வேரி ஆகிட்டே இருந்தால் அது எதுவுமே பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து வேகமாக ப்ரெஸ் பண்ணுறேன், அப்பவும் வேலை நடக்குது. அப்போ இது கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்குது, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே நடக்கலனா தான் ஒர்க்கு 0. கம்மியாக நடக்குது அப்படின்னாலும் இடப்பெயர்ச்சி கம்மியாக இருக்குனாலும் அங்கே வேலை நடந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார்முலா ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், சலவை தூளின் இதுக்கு வந்து தமிழில் என்னன்னு தெரியல. ஓகேவா? ப்ளீச்சிங் பவுடருக்கு கரெக்ட் தமிழ் வேர்டு என்னன்னு தெரியல, நான் நெட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணது தான் இது. சலவை தூள், சலவை சுண்ணாம்பு அப்படின்ட்டு வந்துச்சு. ப்ளீச்சிங் பவுடர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ளீச்சிங் பவுடர், அந்த ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க, வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. CaOCl2 தான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? CaOCl2 தான் இதோட ஃபார்முலா. நீங்கள் வந்து சில முக்கியமான இதோட வேதியியல் வாய்ப்பாடு வந்து நீங்கள் கெமிக்கல் ஃபார்முலா வந்து நீங்கள் படிச்சுட்டு போய் ஆகணும். இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. CaOCl2 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் which involve unbalanced force, சமநிலையற்ற விசை இடம்பெறும் நிலை எது? இதில் எதில் unbalanced force இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எதில் unbalanced force இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து புக் ஆன் தி டேபிள். ஓகேவா? இப்போது என் கையை தான் டேபிள்னு வச்சுக்கோங்க, இது மேலே நான் புக் வைக்கிறேன், இது மேலே நான் இப்படி புக் வைக்கிறேன். இப்போது புக் வந்து அப்படியே இருக்குது, டேபிள் மேலே அப்படியே ஒரு புக் இருக்குது. இது பேலன்ஸ்டு ஃபோர்ஸா அன்பேலன்ஸ்டான்னு கேட்டால் இது பேலன்ஸ்டு ஃபோர்ஸு. இப்போ நீங்கள் ஒரு டேபிள் மேலே, இது டேபிள்னு வச்சுக்கோங்க, இந்த டேபிள் மேலே புக் வைக்கும்போது இந்த புக்கு இப்படி மேலேயும் போகலை, இப்படி மேலேயும் போகலை, இல்லை இந்த புக்குனால இந்த கை அப்படி கீழேயும் வரல அப்படிங்கும்போது அது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். பேலன்ஸ்டு அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து கீழேருந்து மேலே நீக்கி கொடுக்குறோம், அதேமாரி மேலேருந்து கீழே நீக்கி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு ஈக்குவலாக இருக்கும்போது எந்த மூமெண்ட்டுமே நடக்காது, அதுதான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்போ மேலே இருக்கக்கூடிய புக்கு எந்த மூமெண்ட்டுமே நடக்காது, அப்போ அது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். எப்படின்னா, இந்த புக்கு எவ்வளோ அழுத்தத்தை கீழே கொடுக்குதோ அதே அளவு அழுத்தத்தை இந்த இது வந்து மேல் நோக்கி கொடுக்கும். அப்போ இங்கேருந்து வரக்கூடியது -10 அப்படின்னா -10 நியூட்டன் அப்படின்னா, இங்கேருந்து மேலே நோக்கி போகக்கூடியது +10 நியூட்டன். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வரும். அப்போது எந்த ஃபோர்ஸை ஆட் பண்ணும்போது 0 வருதோ, கூட்டுத்தொகை 0 வருதோ, அதை வந்து நம்ம சமநிலையான விசை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, எந்த மூமெண்ட்டுமே நடக்கலைன்னா அங்கே வந்து சமநிலையான விசை. அப்போ இது மேசையின் மீது இருக்கும் புத்தகம், அது வந்து ஒரு சமநிலையான விசை. அப்போது இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு எடுத்துக்காட்டு கிடையாது, அப்போ இது கிடையாது. இன்னொன்று வந்து கார் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு கார் எடுத்துக்கோங்க, இதுதான் கார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது கார் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, இந்த டைரெக்ஷனில் போகும்போது ஃப்ரிக்ஷன் வந்து இந்த ரோடுக்கும் டயருக்கும் இடைப்பட்ட ஃப்ரிக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏர்னால இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனாக இருக்கலாம். இது வந்து எந்த டைரெக்ஷனில் வரும்னா இந்த டைரெக்ஷனில் வரும். ஓகேவா? காருக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். ஓகேவா? அப்போது ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே வந்து எந்த வேரியுமே ஆகலை, ஃபோர்ஸில் எந்த வேரியுமே ஆகலை. கீழே இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனால் வரக்கூடிய ஃபோர்ஸும் இங்கே இருந்து போகக்கூடிய அந்த ஃபோர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாறாமல் போயிட்டு இருக்குது. ஓகேவா? அப்போ இதுவும் பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு எடுத்துக்காட்டு. இன்னொன்று வந்து ஸ்டாண்டிங் பர்சன், எப்படி புக்கு ஒரே இடத்துல இருக்குதோ அதேமாரி இந்த ஸ்டாண்டிங் பர்சனும் வந்து நமக்கு மாறாத விசை, சமநிலையான விசைக்கு எடுத்துக்காட்டு. இன்னொன்று என்னன்னா, ஒரு பால் வந்து மூவ் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? ஒரு பால் வந்து இப்படி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது, இது வந்து சடனாக ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நாம் இந்த டைரெக்ஷனில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை விட அதிகமாக
இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, அதனால தான் அந்த பால் வந்து ஸ்டாப் ஆகுது. அது வந்து ஏரால இந்த காற்றினால் வரக்கூடிய உராய்வாக இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த பாலுக்கும் தரைக்கும் இடைப்பட்ட உராய்வாக இருக்கலாம், அதனால அந்த பால் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போது இது என்ன அர்த்தம்னா இங்கேருந்து போகக்கூடிய ஃபோர்ஸை விட இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது இது வந்து அன்பேலன்ஸ்டு, ஒரு ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடியது நிற்கிது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அங்கே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரோலிங் பால் ஸ்டாப்பிங், இதுதான் ஆன்சர். டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளான்ட் ஹைட் இன்க்ரீஸ் டியூ டு, தாவரத்தின் உயரம் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தாவரம் இருக்குது, தாவரத்தோட நீளம் அதிகரிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. இது பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியது குயிக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 17 ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணுறேன். ஆப்ஷன் ஏ வந்து லேட்ரல் மெரிஸ்டம், ஆப்ஷன் பி வந்து எபிக்கல் மெரிஸ்டம், ஆப்ஷன் சி வந்து கேம்பியம், ஆப்ஷன் டி வந்து செகண்டரி மெரிஸ்டம், இரண்டாம் நிலை மெரிஸ்டம், நுனி மெரிஸ்டம், பக்க மெரிஸ்டம், இன்னொன்று வந்து கேம்பியம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் தமிழில் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நுனியை வச்சே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா எபிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? அந்த நுனி வந்து தண்டோட நுனிப்பகுதி வளர்றதுனால தான் நமக்கு வந்து இது லென்த் வந்து தாவரத்தோட உயரம் இல்லைன்னா வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. லேட்ரல் மெரிஸ்டம்னா வந்து இந்த தண்டோட பக்கவாட்டு இந்த சுற்றளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து லேட்ரல் மெரிஸ்டம், உயரம் அதிகரிக்கிறதுக்கு வந்து எபிக்கல் மெரிஸ்டம் தான் காரணம். ஆப்ஷன் சி வந்து கேம்பியம்ங்கிறதும் இந்த ஒரு தண்டோட சுற்றளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது, தடிமன் இன்க்ரீஸ் ஆகிறது காரணமாக இருக்கக்கூடியது. செகண்டரி மெரிஸ்டமும் ஒரு தண்டோட அந்த சுற்றளவு அல்லனா தடிமன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து எபிக்கல் மெரிஸ்டம் இல்லைனா வந்து நுனி மெரிஸ்டம் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ பார்ட்டிகிள்ஸ் கரெக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டு துகள்களுக்கு இடையான ஈர்ப்பு விசை பற்றிய சரியான கூற்று எது? இரண்டு துகள்களுக்கு இடையான ஈர்ப்பு விசை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 18 ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 18 அப்படிங்கக்கூடியது நேற்று 11 கொஸ்டின் நடத்தினேன். இது பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் அந்த 10, 12, 13, 14 அப்படி 18. ஓகேவா? அப்போது இதுக்கு 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதை கீழே கமெண்ட் பாக்ஸில் அப்படி டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிகிள் ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன், வெவ்வேறு துகள்களுக்கு வெவ்வேறு ஈர்ப்பு விசை இருக்கும் அப்படிங்கக்கூடியது ஆப்ஷன் ஏ. லெஸ் இன் லிக்விட் தென் கேஸ், வாயுவை விட லிக்விடில் ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து எல்லா பார்ட்டிகளுக்கும் ஒன்று தான்ப்பா, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆப்ஷன் டி வந்து மோர் இன் லிக்விட் தென் சாலிட், லிக்விடில் திரவத்தில் தான் அதிகமாக ஈர்ப்பு விசை இருக்கும் சாலிடை விட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எதில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும்னு இதில் எந்த கூற்று கரெக்ட் அப்படிங்கக்கூடியது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது லிக்விடு, இப்போது வாயுவும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரும் தண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியில் தான் ஈர்ப்பு விசை அதிகம். தண்ணி இல்லைனா வந்து அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய துகள்களுக்கு தான் ஈர்ப்பு விசை அதிகம். அதனால தான் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே கையை விடுறதுக்கும் இந்த ஏரில் கையை விடுறதுக்கும் நமக்கு அந்த வந்து இப்போது ஒரு ஏரில் நம்ம இப்படி கையை இது பண்ணுறோங்கிறது ஈஸியாக இருக்குது. தண்ணியில் நம்ம இப்படி கையை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஏரை விட. அதுக்கு காரணம் என்னன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய துகள்கள் கொஞ்சம் அடர்த்தியாக ஈர்ப்பு விசை அட்ராக்ஷன் ஆகி இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அப்போது ஆப்ஷன் பி வந்து தப்பு. லெஸ் இன் லிக்விட் தென் கேஸ், லிக்விடில் தான் ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்குன்னு கொடுத்தது தப்பான ஆன்சர். இன்னொன்று வந்து மோர் இன் லிக்விட் தென் சாலிட். இப்போ நம்ம வந்து இந்த பென் இருக்குது, இங்கே நான் கையை இப்படி கொண்டு போகும்போது நமக்கு இந்த பக்கம் இது ஆகலை, கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. இதுவே இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணியில் இப்படி கையை கொண்டு போக முடியும். இதுக்கு காரணம் என்னென்னா இந்த சாலிடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், ஈர்ப்பு விசையோடு இருக்கும். அதனால் நமக்கு வந்து இதுக்குள்ளே ஊடுருவி போகிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியும் வந்து தப்பு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிக்விடில் தான் அதிகமாக இருக்கும் ஈர்ப்பு விசைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இன்னொன்று வந்து ஆப்ஷன் ஏ வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் பார்ட்டிகள் ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா ஒரு விதி இருக்குது. அது என்னென்னா ஒரு பார்ட்டிகளுக்கு இடைப்பட்ட ஈர்ப்பு விசை F ஈக்குவல் டு அட்ராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகிள், F ஈக்குவல் டு
ஒரு நிமிஷம், F equal to G into M1 into M2 divided by R square. இதில் இந்த ஒரு ரெண்டு பொருட்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸில் எல்லாமே இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது ஒரே நிமிஷம், இப்போ இந்த புக்கும் இந்த பெண்ணும் அட்ராக்ஷனில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிறை M1 into M2, இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதோட ரெண்டு நிறை, இது வந்து ஒரு கிலோ இருக்குது, இது வந்து ஒரு 100 கிராம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டோட நிறையோட மல்டிப்ளிகேஷனுக்கு நேர்த்தகுல இருக்கும். நிறை அதிகமாக அதிகமாக இந்த அட்ராக்ஷன் அதிகமாகும். அதே மாதிரி இதுக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸுக்கு டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் இருமடிக்கு எதிர்த்தகுல இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக 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 இதோட ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னன்னா ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. இந்த G வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். ஓகேவா? யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Gயோட வேல்யூ என்ன அப்படின்னா G equal to 6.67 into 10 the power minus 11. இதுக்கு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, அதோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க. யூனிட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ இந்த ஜியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஜியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஜியோட யூனிட் கேட்டிருக்காங்கன்னா ஜி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதோட யூனிட் என்ன, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், அது இந்த பக்கம் போட்டுட்டேன். இது R இங்கே வரும், மேலே வரும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன, மீட்டர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் ஸ்கொயர். M1 into M2 kg into kg, அப்போ kg ஸ்கொயர், அது வந்து கீழே வந்துடும். ஓகேவா? இது ஜியோட வேல்யூ பாருங்கள், 6.67 into 10 the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நான் வந்து இந்த ஆப்ஷனை மட்டும் சொல்லிட்டு போகாமல் அதுலேருந்து எந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு முக்கியமான கொஸ்டினாவது அதுலேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டினாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அதிகமான டைம் எடுக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மியாகுது, டைம் அதிகமாக போகுது. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இல்லைனா வந்து டைரெக்டாக அந்த கொஸ்டினை சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு அடுத்த கொஸ்டின் போகவா அப்படிங்கிறத கூடியதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் கிளியராக படிச்சிருக்கீங்க, ஒரு டைம் ஜஸ்ட் அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வெலாசிட்டி, திசைவேகம் பற்றிய தவறான கூற்று எது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், இது தவறான கூற்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணியல் மதிப்பு மற்றும் திசையும் இருக்கும் எதுக்கு, இடப்பெயர்ச்சிக்கு. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், அதுதான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட், இதுதான் எஸ்ஐ, அதோட எஸ்ஐ அலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து ஒன்லி மேக்னிடியூட் நீடட், எண்ணியல் மதிப்பு மட்டும்தான் இருக்குது, திசை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியது 19ன்னு போட்டு இதோட ஆன்சர் என்னங்கக்கூடியதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கக்கூடியதை பார்த்துட்டு இதற்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அப்போது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு சர்க்கிள். ஒரே நிமிஷம். இது ஒரு கிரவுண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் ஏல இருந்து நாம் இங்கே இப்படி மூவ் ஆகி இந்த வழியாக நடந்து இந்த பாயிண்ட் பிக்கு வந்துட்டோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது ஒரு 6 கிலோமீட்டர். ஓகேவா? எவ்வளவு ஒரு 1 ஹவரில் 6 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். 1 ஹவரில் 6 கிலோமீட்டர். இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் இதுக்குள்ள டிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா ஒரு 3 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ ஒருத்தர் இந்த இடத்துல இருந்து ஏலேருந்து பிக்கு வந்துட்டாரு. இங்கே வேகம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவர் நடந்த பாதையின் நீளம் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். ஓகேவா? அப்போ நடந்த பாதையின் நீளம் என்ன, 6. டிஸ்டன்ஸ் என்ன, 6. இது வந்து பாதையின் நீளம், டிஸ்டன்ஸ் 6, தொலைவு 6. டைம் என்ன, ஒரு 1 ஹவர். ஓகேவா? 1 ஹவர். அப்போ இதுதான் வேகம். ஓகேவா? ஸ்பீடு இதுதான். இன்னொன்று என்னன்னா திசை வேகம், வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னா இந்த ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், மிக குறைந்த தொலைவு.
அப்போ இங்க இருந்து இடம்பெயர்ந்து இந்த பிக்கு போயிருக்கிறாரு. அப்போ இதுக்கு இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, மிக குறைந்த தொலைவு என்ன அப்படின்னா இந்த டைரக்ட் கோடு தான் குறைந்த தொலைவாக இருக்க முடியும். இங்க இருந்து இப்படி பார்த்தா அது அதிகம், இப்படி பார்த்தாலும் அதிகம், இப்படி பார்த்தாலும் அதிகமாக இருக்கும். குறைந்த தொலைவுனா இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ட் கோடு இதுதான். அப்போ வெலாசிட்டி என்ன வரும்னா 3. எவ்வளோ டைமில் போயிருக்காங்க, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு, 1 hour தான் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போது 1 hour. அப்போது வெலாசிட்டி இங்கே கூடியது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இடம்பெயர்ந்த தொலைவை தான் நம்ம வந்து வெலாசிட்டி, அது டிவைடட் பை அந்த டைமை தான் வந்து எடுத்துக்கிட்ட டைமை தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வேகம்ங்கிறது அந்த கடந்து வந்து அந்த பாதையின் நீளம். ஓகேவா? அப்போது வெலாசிட்டி இங்கே கூடியதுக்கு என்ன, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கும் போது நம்ம வந்து ஒரு டைரக்ஷனை குறிக்கிறோம். ஒரு டைரக்ஷன் ஷார்ட்டாக இருக்கணும், இந்த டைரக்ஷன் அப்படிங்கக்கூடிய அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை குறிக்கிறோம். அப்போ ஒரு டைரக்ஷன் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மேக்னிடியூடு அளவு இருக்குது 3 மீட்டர். எண்ணியல் மதிப்பு இல்லைன்னா மேக்னிடியூடுனா என்னன்னா அந்த நம்பரை தான் நம்ம வந்து மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை 5 கிலோ, 5 அதில் 5ங்கிறது வந்து அந்த எண்ணியல் மதிப்பு. ஓகேவா? மேக்னிடியூட்னு சொல்லுவோம். கிலோங்கிறது அதோட யூனிட். அதேமாதிரி இங்கே 3 கிலோமீட்டரில் இந்த 3 இங்கே கூடியது நமக்கு எண்ணியல் மதிப்பு. அதேமாதிரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது ஒரு டைரக்ஷன். அப்போது வெலாசிட்டிக்கு வந்து டைரக்ஷனும் இருக்குது, எண்ணியல் மதிப்பும் இருக்குது. ஸ்பீடுக்கு வந்து வேகத்துக்கு வந்து வெறும் எண்ணியல் மதிப்பு மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் கிடையாது. இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஓகேவா? அது போகிற பாதையின் நீளம், அவ்வளோதான். அப்போது இங்கே ஆப்ஷனை பார்த்து நீங்கள் இதுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கக்கூடியதை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வெலாசிட்டி. வெலாசிட்டியை பற்றி தவறான கூற்று என்ன, நீட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்போ இது சரியான கூற்று, இது நமக்கு சரியான கூற்று. நெக்ஸ்ட்டு சாரி ஸ்லைடு மாறிடுச்சு, ஒரே ஒரு நிமிஷம். நீட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். எண்ணியல் மதிப்பும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அப்போ இது சரியான கூற்று. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்ங்கிறது இடப்பெயர்ச்சியோடதா, வெலாசிட்டியோடதா, இல்லைனா வந்து வெலாசிட்டி இல்லைனா திசைவேகத்துக்கூடதான்னு கேட்டால் கிடையாது, அது வந்து ஸ்பீடோடது. அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இது வந்து சரியான யூனிட், சரியான கூற்று. அப்போ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்க, ஒன்லி மேக்னிடியூட் நீடட். எண்ணியல் மதிப்பு மட்டும் போதும் திசைவேகத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, எண்ணியல் மதிப்பும் டைரக்ஷனும் தேவை. அப்போது இதுவும் நம்மளோட ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சர் இதுக்கு உண்டு. இந்த கொஸ்டின் வந்து மேபி எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டினை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 கூற்று வந்து கரெக்டாக, 2 ஆப்ஷன் இதுக்கு கரெக்ட். ஓகேவா? அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் நல்ல கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, எந்த அளவு டீப்பாக கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இதில் ரோல் ஆஃப் பொலன் டியூப் இன் ஃபெர்டிலைசேஷன். நான் உச்சரிக்கிறது வந்து தப்பாக இருக்கும், நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். இங்கிலீஷ் வந்து நான் கரெக்டாக உச்சரிக்கிறது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரோல் ஆஃப் பொலன் டியூப் இன் ஃபெர்டிலைசேஷன். கருவுறுதலில் மகரந்த குழாயின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருவுறுதலில் மகரந்த குழாயின் பங்கு என்ன, ரோல் ஆஃப் பொலன் டியூப் இன் ஃபெர்டிலைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொலன் டியூப், மகரந்த குழாய் அப்படின்னா என்னன்னு தெரியணும், எங்கே இருக்குன்னு தெரியணும், அது மெயில் பார்ட்டா ஃபீமேல் பார்ட்டான்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். சயின்ஸு எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சயின்ஸுங்கிறது மேக்ஸ் ரீசனிங் மாதிரி தான். உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு கரெக்டாக அட்டன் பண்ணலாம். ஆப்ஷனை வச்சே எலிமினேட் பண்ணிடலாம். இது வராது, இது இந்த பார்ட்டில் இருக்கும், இது வராது அப்படிங்கக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணலாம். சயின்ஸை நீங்கள் குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிடும். நீங்கள் வந்து தப்பாக அதை வந்து அது ஒரு மாதிரி வெறுப்பாயிரும், சயின்ஸே வெறுப்பாயிரும் குருட்டு மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா. அப்போது இங்கே வந்து ரோல் ஆஃப் பொலன் டியூப், மகரந்த குழாயின் பங்கு என்ன, கருவுறுதலில் மகரந்த குழாயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம வந்து டயக்ராம் பார்த்துட்டு இங்கே வரலாம். ஓகேவா? இதில் இந்த பகுதி, இதை தான் நான் வந்து மகரந்தத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெயில் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
மெயிலோட பகுதி அப்படின்னா என்னன்னா மகரந்தம். இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெமனை தான் வந்து நம்ம வந்து மெயில் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி சூலகத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீமேல் பார்ட்டு, பெண்ணோட பகுதி, பெண் பகுதி, பூவில் இருக்கக்கூட பெண் பகுதியை வந்து நம்ம வந்து சூலகம் இல்லைனா வந்து பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒன்னொன்றும் இதோட ஒரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக மாற்ற முடியும், மாற்றி கேட்பாங்க. எப்படின்னா இதில் ஸ்டெமன் அப்படிங்கக்கூடியது என்ன பார்ட்டு, ஃபீமேல் பார்ட்டா மேல் பார்ட்டான்னு கேட்பாங்க. அதேமாரி ஸ்டெமனுக்குள்ளே என்னென்ன இருக்கும், எதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம ஸ்டெமன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போது இந்த மகரந்தம் அப்படிங்கக்கூடியது ஒரு மெயில் பார்ட்டு. இந்த மகரந்தத்தில் இந்த பகுதி, இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்க, என்ன இருக்குது பாருங்க, இந்த எல்லோ கலரில், இதை வந்து நம்ம அந்தர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து அந்தர், தமிழில் வந்து மகரந்த பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து இந்த அந்தரை வந்து தாங்கி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த காம்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கம்பி மாதிரி இருக்கக்கூடியதை மகரந்த கம்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மகரந்த பையும் மகரந்த கம்பியும் சேர்ந்து தான் என்னன்னா மகரந்தம், இல்லைன்னா வந்து ஸ்டெமன் அப்படிங்கக்கூடிய மெயில் பார்ட். ஓகேவா? அதே மாதிரி ஃபீமேல் பார்ட்டில் இந்த பகுதி இருக்கு பாருங்க, இந்த கிரீன் கலரில் இங்கே இருக்கு பாருங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும், இதை தான் நம்ம வந்து ஃபீமேல் பார்ட்டில் சொல்லுவோம். இதில் இந்த பகுதி, இந்த மேல் பகுதி என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூல் முடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இந்த பகுதியை நம்ம வந்து சூல் தண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சூல் தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நீங்கள் இந்த கொஸ்டினை வாசித்த உடனே இந்த சூல் தண்டை தான் நீங்கள் வந்து மகரந்த குழாயின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்படி கிடையாது, மகரந்த குழாய் வேற. ஓகேவா? அப்போது இந்த மேல் பகுதியை வந்து சூல் முடி அப்படின்னும், இந்த நடுப்பகுதியை சூல் தண்டு அப்படின்னும், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த ரவுண்டாக இருக்கக்கூடியதை வந்து சூல் பை அப்படின்னு சொல்லுவோம், சூல் பை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் கருப்பை இருக்கும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளவரில் என்னென்ன மேல் பார்ட் என்னென்ன இருக்குது, ஃபீமேல் பார்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது மகரந்த சேர்க்கையின் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மகரந்த பை இருக்குது தெரியுமா, இந்த மகரந்த பை இல்லைன்னா வந்து இங்கிலீஷில் என்னது அந்தர் என்ன ஆகும்னா இந்த சூல் முடிக்கு வந்து விழும். அது எப்படி சார் விழும் அப்படின்னா தேனீக்களோ இல்லைனா வந்து காற்றடிக்கும் போதோ இல்லைனா வந்து மழை பெய்யும் போதோ அந்த இது வழியாக போய் இந்த சூல் முடியில் வந்து விழும். இந்த சூல் முடியில் இது விழுறது பேர் தான் என்னன்னா வந்து மகரந்த சேர்க்கை இல்லைனா வந்து பொலினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது விழுந்ததுக்கு அப்புறம் இந்த மகரந்த பை இந்த சூல் முடியில் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மகரந்த பையிலிருந்து ஒரு குழாய் மாதிரி வரும். அது பேர் தான் என்னன்னா மகரந்த குழாய். ஓகேவா? நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்க்கலாம். இன்னொரு டயக்ராம் இருக்குது, அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போது இந்த மகரந்தம் வந்து இதுதான் மகரந்த பை வந்து இந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு. ஓகேவா? இந்த ஸ்டெமனில் அந்தருங்கக்கூடியது இந்த இடத்துல வந்து விழுந்துருந்துச்சு, சூல் முடியில் வந்து விழுந்ததுக்கப்புறம் இந்த மகரந்த பை இல்லைன்னா வந்து அந்த பையிலிருந்து ஒரு பைப் மாதிரி வரும். இது பேர் தான் மகரந்த குழாய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகரந்த குழாய் வந்து கீழே போய் எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த கரு வரைக்கும் இப்படி போகும். ஓகேவா? அந்த கருமுட்டை வரைக்கும் போயிட்டு என்ன ஆகும்னா இந்த மகரந்த பையிலிருந்து ஸ்பெம்னா என்ன, இப்போ விந்தணு மாதிரி இந்த ஃப்ளவர் ஆண் பகுதியில் இந்த ஃப்ளவரில் ஆணோட அந்த இனப்பெருக்க செல். ஓகேவா? அது வந்து என்ன ஆகும்னா ஸ்பெம் வந்து என்ன ஆகும்னா இங்கே இருந்து இந்த கருமுட்டையை போய் ரீச் ஆகி அங்கே வந்து கருவுறுதல் நடைபெறும். அப்போது இந்த மகரந்த பையில் உருவாகக்கூடிய அந்த குழாய் பேர் தான் என்னென்னா மகரந்த குழாய். அது எதுக்கு யூஸ் ஆகுது? மெயில் ரீப்ரொடக்டிவ் செல்லை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் செல்லாக இருக்கக்கூடிய முட்டைக்கு அனுப்புறதுக்கு இந்த குழாய் வந்து செல்ல உருவாகுது, தேவைப்படுது. அந்த குழாய் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த மகரந்த பையிலிருந்து வருது. ஓகேவா? அது எது வழியாக போகுது அந்த பைப் அப்படின்னா இந்த சூல் தண்டில் இருக்கக்கூடிய இந்த பைப் வழியாக, அந்த சூல் தண்டு வழியாக போகுது. ஓகேவா? அப்போது நமக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியதை பாருங்கள். ஆன்சர் என்ன அப்படிங்கக்கூடியது, இதுக்கு ஆன்சர் என்ன? ரோல் ஆஃப் பொலன் டியூப் இல்லைனா வந்து மகரந்த குழாயின் அதோட வேலை என்ன, அதோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேரி த பொலன் டு ஸ்டிக்மானா என்னது? அந்த சூல் முடி அந்த இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம அந்த கேரி பொலன் டு ஸ்டிக்மா, மகரந்த தூளை
சூலக முடிக்கு கொண்டு செல்லுதல். ஓகேவா, அந்த மகரந்த இதை வந்து சூல் முடிக்கு கொண்டு செல்றதா இதோட வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. அது வந்து காற்று மூலமாகவோ நீர் மூலமாகவோ தேனீக்கள் மூலமாகவோ வேற விலங்குகள் மூலமாகவோ அது போகும். ஓகேவா, அது கிடையாது. ஃபார்ம் எ மேல் ஜெம் செல். ஓகேவா, ஆண் இனப்பெருக்க அணுவை உருவாக்குவது அதுவும் கிடையாது. ஃபார்ம் எ சைகோட், கரு அணுவை உருவாக்குவது அதுவும் கிடையாது. கேரி த மேல் ஜெம் செல் டு ஃபீமேல் ஜெம் செல், ஆண் இனப்பெருக்க அணுவை பெண் இனப்பெருக்க அணுவிடம் கொண்டு செல்வது தான் என்னன்னா மகரந்த குழாயின் வேலை. ஆப்ஷன் டி இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் கிளியராக படித்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போனால் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் ஒரு டைம் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா சயின்ஸ் மறுபடியும் படிக்க ரொம்ப உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது. மறுபடியும் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாம் முன்னாடி வாசிச்சு விட்டு போனாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நாட் ஏ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஐகானிக்னு வருது பாருங்க. நாட் ஏ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட், அயனி சேர்மங்களின் இயற்பியல் பண்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அயனி சேர்மங்களின் இயற்பியல் பண்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா இப்போ ஒருத்தரோட பண்பு எதுன்னு தெரியணும்னா அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சாதானே நமக்கு அது சொல்ல முடியும். இப்போ அயானிக் காம்பவுண்ட் இல்லைனா வந்து அயனி சேர்மம் அப்படின்னாலே என்னன்னு தெரியலன்னா நம்ம இது என்னன்னே சொல்ல முடியாது. அயனி சேர்மம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அயனி காம்பவுண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு சேர்மம்னா என்னன்னு தெரியணுமே. அப்போது அயனி சேர்மம், அப்போது அயனி சேர்மம்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, ரெண்டு வெவ்வேறு அணுக்கள் வந்து சேர்ந்து உருவாகக்கூடியதான் என்னன்னா காம்பவுண்ட். ஓகேவா, சேர்மம் ரெண்டு வெவ்வேறு அணுக்கள் சேர்ந்து உருவாகக்கூடியதான் என்னன்னா சேர்மம். அதில் அயானிக் சேர்மம் அப்படின்னா என்னன்னா ஒரு மெட்டலும் நான் மெட்டலும் சேர்ந்து உருவாகக்கூடியதான் என்னன்னா அயானிக் சேர்மம். மெட்டல் பிளஸ் நான் மெட்டல், மெட்டலும் உலோகமும் அலோகமும், மெட்டல் பிளஸ் நான் மெட்டல் ரெண்டும் சேரும். அது எப்படி சேரும் அப்படின்னா எலக்ட்ரானை ஒன்று கொடுக்கும் ஒன்று வாங்கிக்கும். அப்போ எலக்ட்ரானை வந்து கொடுக்கல் வாங்கல் முறையில் சேர்றதுக்கு பேர் தான் அயானிக் காம்பவுண்ட் இல்லைன்னா வந்து அயனி சேர்மம். இப்போ பாருங்க NaCl இது வந்து ஒரு சேர்மம். என்ன சேர்மம், அயானிக் சேர்மம். இதில் இந்த Naங்கக்கூடியது ஒரு மெட்டல். ஓகேவா, சோடியம் இங்கக்கூடியது ஒரு மெட்டல் Na. Cl இங்கக்கூடியது என்னன்னா ஒரு நான் மெட்டல். இது ரெண்டும் எலக்ட்ரானை கொடுக்கல் வாங்கல் முறையில் கொடுத்து இது வந்து சேர்ந்து இருக்குது. அப்போ இது வந்து ஒரு அயனி சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்போ அயனி சேர்மத்தோட பண்பு என்ன அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம். ஓகேவா, ஹை மெல்டிங் பாயிண்ட், இதுக்கு வந்து உருகுநிலை அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து என்னது பண்பு, இது இதோட பண்பு தான் கரெக்டாக. அயனி சேர்மத்துக்கு வந்து உருகுநிலை அதிகமாக இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட். அதே மாதிரி ஹை பாயிலிங் பாயிண்ட், அதோட கொதிநிலையும் அதிகமாக இருக்கும். இதில் எது இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து நீரில் கரையும், இது நீரில் கரையும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீரில் கரையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NaCl சோடியம் குளோரைடு வந்து நீரில் கரையும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கரையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இதில் அயனி சேர்மத்தை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தவறான கூற்று. ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? கீழே கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா, which show the acidic nature in water, நீரில் அமிலத்தன்மையை காட்டுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ அமிலத்தன்மையை காட்டுறதுக்கு ஒரு பண்பு என்ன அப்படின்னா அது வந்து நீரில் கரையும் போது H+ அயன்களை கொடுக்கணும். ஓகேவா, ஹைட்ரஜன் அயன்களை கொடுக்கணும். இதுவே ஹைட்ராக்சில் அயன்கள் OH- அயன்களை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து அமிலம் கிடையாது, அது வந்து காரம். ஓகேவா, ஆசிட் கிடையாது, அது பேஸ். அப்போது இதில் எது வந்து நீரில் கரையும் போது H+ அயான்ஸை கொடுக்கும் அப்படின்னா இந்த HCl மட்டும்தான் கொடுக்கும். அப்போது நீரில் அமிலத்தன்மையை காட்டக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கக்கூடியது எது நீரில் அமிலத்தன்மையை காட்டும் அப்படின்னா இந்த HCl. அது எப்படின்னா நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனை கொடுக்கும். எது ஹைட்ரஜன் அயனை கொடுக்குதோ அது அமிலத்தன்மையை காட்டுது, அதுக்கு அமிலத்தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, நம்மளோட இறப்பையில் ஒரு ஆசிட் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா அதோட வீரியம் அதிகமாக இருக்கும். அது என்ன ஆசிட், அதோட பேர் என்ன அப்படிங்கக்கூடியதை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வேண்டாம், இந்த கொஸ்டின் அடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈவெண்ட் தட் லீட் டு சிப்கோ மூவ்மெண்ட்,
ஈவெண்ட் தட் லீட் டு சிப்கோ மூவ்மெண்ட். சிப்கோ இயக்கம் உருவாக காரணமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இயக்கம், இந்த இயக்கம் உருவானதுக்கு இந்த போராட்டம், இது ஒரு போராட்டம் மாதிரி, ஓகேவா? இது உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிப்கோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிப்கோ அப்படின்னா என்னன்னா கெட்டி அணைப்பது, மரங்களை கெட்டி பிடிப்பது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? சிப்கோ மூவ்மெண்ட் எதுக்கு, அப்ப எதுக்கு இது மூவ்மெண்ட் இருக்கும்? சிப்கோ அப்படின்னா அர்த்தம் வந்து மரங்களை கட்டி பிடிப்பது. எதுக்கு கட்டி பிடிப்பாங்க? வேற யாரும் வந்து வெட்டிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இதுக்கு என்னன்னா அப்ரூவல் டு ஃபெல் ட்ரீஸ் நியர் வில்லேஜ், கிராமத்திற்கு அருகில் உள்ள மரங்களை வெட்ட அனுமதி வழங்கப்பட்டது, ஓகேவா? அரசாங்கத்திலிருந்து உத்தரகாண்ட்ல ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் வெட்டதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ அதை எதிர்த்து போராடினது பேர் தான் என்னன்னா இந்த சிப்கோ மூவ்மெண்ட். மரங்களை போய் இவங்க வெட்டக்கூடாது அப்படின்னு கட்டி பிடிச்சிருப்பாங்க. அதுதான் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சிப்கோ மூவ்மெண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னா லூசன் புக்கில் உங்களுக்கு கிளியராக இருக்குது, ஓகேவா? லூசன் புக்கில் இந்த மூவ்மெண்ட் இதெல்லாம் பற்றி கிளியராக இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. லூசன் புக்கில் பேஜ் நம்பர் என்ன அப்படிங்கக்கூடியது பார்ப்போம். பேஜ் நம்பர் ஒரு 7 நிமிஷம். பேஜ் நம்பர் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். அப்ரூவல் டு ஃபெல் ட்ரீஸ் நியர் வில்லேஜ், கிராமத்திற்கு அருகில் உள்ள மரங்களை வெட்ட அனுமதி வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து தான் இந்த சிப்கோ மூவ்மெண்ட் நடந்திருக்கும், ஓகேவா? இதில் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்குது லூசன் புக்கில். அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேப்லர் காலம். ஒரே நிமிஷம், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து கட்டாயம் படிச்சுட்டு போகணும். அது வந்து என்டிபிசியாக இருந்தாலும் சரி, குரூப் டியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்டிபிசிலையுமே இந்த குரூப் டி இல்லைனா வந்து என்டிபிசி அதேமாரி இதில் எல்லாமே என்விரான்மெண்ட்டிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா? ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு அட்லீஸ்ட் பேஜ் நம்பர் 198 வந்து என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் இருக்கும். அது வந்து பார்த்துட்டு போங்க. அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேப்லர் காலம். என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அதேமாதிரி நீங்கள் படிக்கும்போது ஏதாவது அந்த டாபிக் ரிலேட்டடாக வேறு ஏதாவது கொஸ்டின் வருதுங்கும்போது நீங்கள் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதக்கூடாது. அந்த டாப்பிக்லேயே இந்த மாதிரி அந்த பேஜ் பக்கத்துலேயே ஒரு பேப்பரை ஒட்டி அதில் எழுதணும். அப்போ நீங்கள் படிக்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது நோட்டில் எழுதுனீங்கன்னா அதை போய் படிக்க மாட்டீங்க, ஓகேவா? அப்படியே விட்டுருவீங்க. இந்த டேப்லர் காலம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும். அதில் இந்த மூமெண்ட்டை பற்றிலாம் இருக்குது, ஓகேவா? அப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம வந்து நேற்று கிளாஸு இன்னைக்கு கிளாஸ் ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து முடிச்சிட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேற ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டி எக்ஸாம் 2025 நடந்த குரூப் டி எக்ஸாமோட வேற ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன பண்ணலாம், இல்லைனா வந்து இது நல்லா இருக்கா, இல்லை இது கண்டினியூ பண்ணலாமா, நான் நினச்சிட்டு இருக்கேன் என்னென்னா குரூப் டி எக்ஸாம் இப்போ இந்த குரூப் டி எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களோட கருத்து என்ன ஆகக்கூடியதும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போது வேறு நம்ம ஆப் லிங்கும் டெலகிராம் சேனல் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.